இன்னைக்கு என்னுடைய கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? கரெக்டாக 13 வருஷம். எத்தனை வருஷம்? கரெக்டாக 13 வருஷம். சுகருக்கு மாத்திரையை ஒழுங்காக போட்டிருக்காங்க, இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்காங்க. இப்போ HbA1c எவ்வளோ தெரியுமா? 13 வருஷம் மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பிறகு இப்போ HbA1c எவ்வளோ தெரியுமா? 10.8 இருக்காங்க. இவ்வளோ சோகமான விஷயம், எவ்வளோ சங்கடமான விஷயம் யோசித்தீங்களா? இதுக்கு காரணம் என்ன? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க, சொல்லி தரட்டா. அவங்க பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணல. அவங்க பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணல. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த HbA1c என்ன ஆகும்? குறையும். இல்லை அப்படின்னா, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் மாத்திரையும் இன்சுலின் தான். இவ்வளவு ஈஸியான பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணி, இவ்வளோ ஈஸியான பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணி இந்த மாத்திரையும் இன்சுலினும் கூட என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலாம். புரிஞ்சுதா? புரியலையா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம். இங்கே பாருங்க, 13 வருஷம் போட்டிருக்காங்க. 13 வருஷம் மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டாங்களா? போட்ட பிறகு HbA1c இப்போ 10.8. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா?